பண்டித நேருவையும் எம்.எஸ். சுப்பலட்சுமி அவர்களையும் இணைத்து அன்று திமுகவினர் கிண்டல் செய்தார்கள். இளங்கோவனுக்கு தெரிந்த செய்திதான் இது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவியும் முன்னாள் பாரத பிரதமருமான இந்திரா காந்தி அம்மையார் 1979ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்தபோது திமுகவினரால் தாக்கப்பட்டு நெடுமாறன் அவர்கள் கவசம் போல் இருந்து திமுகவின் கல்லடிகளில் இருந்து இந்திரா காந்தி அவர்களை காப்பாற்றினார். அப்போது இந்திரா காந்தி அவர்கள் மேல் இருந்த இரத்த கரைகளுக்கு பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் கரைகள் என்று திமுக தலைவர்கள் கேலியும் கிண்டலும் செய்தார்கள். பண்டித நேருவையும் எம்.எஸ். சுப்பலட்சுமி அவர்களையும் இணைத்து திமுகவினர் அன்று கிண்டல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களுடன் தொடர்பு கொண்டிருக்கும் இளங்கோவன் தமிழக முதல்வர் பிரதமர் மோடி அவர்களின் சந்திப்பை தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்வது தேவையற்ற வேலை. அரசியலில் தன்னை வெளிச்சம் போட்டு காண்பிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசுவது என்பதை அவர் அறவே விட்டுவிட வேண்டும். கருணாநிதியை நம்பி மோசம் போக வேண்டாம் என்று இளங்கோவனுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அவர் தந்தை சம்பத் அவர்களே சொல்லியிருப்பார். இளங்கோவனுக்கு நாவடக்கம் தேவை. நன்றி, வணக்கம்.